ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த கதிரேசன் இருக்கார் இல்லையா, அவர் யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம விஜயோட பழைய மாமனார், அந்த ரேணுகா இருக்காங்களே அவங்களுடைய அப்பா தான் அந்த கதிரேசன். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியல, அதனால் கொஞ்சம் பதிவு பண்ணலாம் அப்படின்ட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஜயோட கேஸ் எடுத்து நடத்துகிறாரு இல்லையா, அந்த வக்கீலை வந்து பார்க்கறதுக்காக போகிறாரு. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க, அது அவருக்கே தெரியாது போல். பின்னாடி இருக்கிற போர்டை பார்த்தீங்களா, அதில் வித்யா சீனியர் லாயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது தெரியாமல் அங்கேயே போய் பேசிகிட்டு இருக்காரு. அவங்க யாருன்னா அந்த விஜயோட பெரியம்மா தான், சித்தி. அவங்கள வந்து அவங்க தான் எப்போவுமே விஜய்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறவங்க. அதுவும் இல்லாமல் விஜயோட வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விஜய் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிற பெரிய உள்ளது கொண்டவங்க அவங்க. அவங்கக்கிட்டேயே போய் அவங்க பேசுறதுலாம் சரியான காமெடியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கேஸை வந்து நீங்கள் எடுத்து நடத்தக்கூடாது, அதுக்காக நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேலாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜூனியர் லாயர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி வித்யா சீனியர் லாயர்னு இருக்குது பார்த்தியா, அது கொஞ்சமாச்சும் அவர் பார்த்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிமிஷமே அவர் உஷாராகிட்டு இருப்பார். ஆனால் இப்போ வரைக்கும் அதை பார்க்கவே இல்லை. அதுதாங்க சரியான காமெடி. இவர் இருந்துக்கிட்டு சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுறாரு. அந்த இயரிங் என்னைக்கு நடக்குது, அந்த கேஸ் போட்டிருக்கா அப்படின்ற எதுவுமே அந்த விஜய்க்கு தெரியக்கூடாது. அப்படி ஏதாச்சும் தெரிஞ்சது அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு வந்த நம்ம வித்யா இருந்துக்கிட்டு என்ன இது, யார் இதை கொடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் தான் இவர் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இவங்க தான் இப்படி வந்து பணம் கொடுத்து என்னை வந்து பேச சொன்னாங்க, அந்த கேஸ் நடக்கிறது விஜய்க்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே சரியான தவிடு பொடியாக ஆக போகுது. அது எப்படின்னா, நம்ம வித்யாமா இருக்காங்களே அவங்க வந்துட்டு ஃபோன் பண்ணி விஜய்க்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதனால் கோர்ட்டில் கேஸ் நடக்கிற அன்றைக்கி கரெக்டாக வந்து நின்றுறாரு நம்ம விஜய். ஆனால் அது தெரியாத மாதிரியே இந்த கதிரேசனும் இந்த இவர் கலை ராஜேஸ்வரி இவங்க 2 பேரும் அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க, அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய தலைக்கட்டுங்களாம் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பிடிச்சி எப்படியாச்சும் இந்த கேஸில் நான் தான் ஜெயிக்கணும், அப்படி மட்டும் ஜெயிச்சா உங்களுக்கு எண்ண முடியாத அளவுக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற எல்லாருமே சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிங்கிறாங்க. ஏன்னா இந்த காலத்தில் பணம் தானே எல்லாத்துக்குமே முக்கியம். பணம் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுமே எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அதை கேட்டால் நம்ம விஜய்ந்துக்கிட்டு அங்கே போய் உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, ஒரு குழந்தையோட பாசத்தையும் ஒரு அப்பாவோட பாசத்தையும் பிரிக்க பார்க்குறீங்க, இவங்க வந்து எவ்வளோ கேடு கட்டவன், கேக்கு மாதிரி முள்ள மாதிரி முடிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா, அப்படியெல்லாம் தெரிஞ்சும் என் குழந்தைய வந்து இவங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் என் குழந்தை என் மேலே உயிரே வச்சுருக்கா, அந்த குழந்தைய வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கதை நிற்காரு நம்ம விஜய். ஆனால் அது எதுவுமே இப்போதைக்கு யாருமே காதில் வாங்க பார்த்துல. ஏன்னா இப்போ எல்லாருமே பணம் இதில் தான் மயக்கத்தில் இருக்காங்க. இப்போதைக்கு எல்லாருக்குமே அந்த பணம் தான் பெரிய விஷயமா தெரியுது. அதனால் விஜயை பற்றி யாருக்குமே கண்டுக்கல. ஆனால் கடைசி நேரத்தில் ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா விஜய்க்கும் மல்லிக்கும் எப்போவுமே கடவுள் துணை இருப்பார். அதனால் ஏதாச்சும் ஒரு நல்லது கண்டிப்பாக நடந்தே தீரும். இப்போ வந்து வீட்டில் இன்னொரு சீன் என்ன நடக்குதுன்னா, கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெல்லிந்துட்டு கேட்க, நான் வந்து நமக்கு ஃபேமிலி கார்டை வந்து இது பண்ணுறேன், அதனால தான் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம மல்லிக்கு ஒரே சந்தோஷம். இதை கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு அதில் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காரு. அதை பார்த்தோன்னே மல்லிக்கு சரியான சந்தோஷம். ஐயோ, இந்த நாளுக்காக இத்தனை நாளாக காத்துட்டு இருந்தேன், என் உயிர் இப்பயே போனால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுறாங்க நம்ம மல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு சந்தோஷம். இத்தனை நாளாக நமக்குன்னு ஒரு அங்கீகாரம், நமக்குன்னு ஒரு பேர் எதுவுமே இல்லாமல் இருக்கோமே, கடைசி வரை இப்படியே இருந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டாலாம் நினச்சிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கிடச்சிருக்கு, அது விஜயோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. முதல்ல வந்து குடும்ப தலைவர்னு போட்டு விஜயகுமார்னு போட்டிருக்காங்க, 2வது மல்லிகா விஜயகுமார் மனைவின்னு போட்டிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். 3வது வெண்பான்னு போட்டிருக்காங்க. இதை பார்த்த மல்லிக்கு சரியான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை யார்கிட்ட பகிர்ந்துக்கிறதுன்னு தெரியல. ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்படிப்பட்ட நாளுக்காக நம்ம எல்லாருமே காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரிஞ்சிச்சோ என்னவோ தெரியல. அந்த டைரக்டருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, அந்த கடவுளுக்கு கேட்டுச்சு போல். அதனால தான் இப்படி ஒரு அழகான சீனை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இல்லைன்னு வச்சோம், எப்போவும் அந்த ராஜேஸ்வரியே ஜெயிக்கிற மாதிரியும் மல்லி அப்போவும் ஆள்ற மாதிரியும் இப்படியே சீனை கொண்டு போயிருந்தா பார்க்குற நமக்கும் கடுப்பாக இருக்குது, போடுற அவங்களுக்கு ஜாலியாக இருக்க என்னவோ தெரியல. இதை வந்து மாற்றி அமைச்ச டைரக்டருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அது எப்படி மாற்றினாங்களோ அது அப்படியே நடக்கட்டும். இனிமேல் நம்ம மல்லிக்கு நடக்கிறது எல்லாம் நல்லதை வேணும் நடந்தால் எல்லாமே சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.